பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதுமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பயனுள்ளதாயும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே பாருங்க, பவுல் கிறிஸ்தவர்களுடைய கொடை என்பது அது வெறும் பொருளுதவி அல்ல, அது தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு ஆராதனை என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறதாக பார்க்க முடிகிறது. முதலாவது, கொடை அது தேவனுடைய மக்களின் அந்த தேவைகளை நிறைவேற்றுகிறது. அல்லேலூயா. கொரிந்திய திருச்சபையில் அந்த சபையினர் கொடுத்த காணிக்கை எருசலேமில் இருந்த ஏழை விசுவாசிகளின் தேவைகளை பூர்த்தி செய்தது. அல்லேலூயா. எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களே, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ உடையும் அன்றாட ஆகாரமும் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்காவிட்டால் என்ன பயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பதும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுவதும் கிறிஸ்துவின் அன்பான செயலாக வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. பாருங்கள், நமக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் நாம் இப்படி தான் வெளிப்படுத்த வேண்டும். நமக்குள்ளே இருக்க கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக, உண்மையான கொடை தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நம்மக்கிட்ட இருந்து உதவி பெற்றவர்கள் மனிதர்களை மட்டுமல்ல, அந்த உதவியை அளித்த தேவனை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய நற்கிரியைகள் நம்மளை கனப்படுத்தியதாக இருக்கக்கூடாது. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை புகழ வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஒரு விசுவாசி அன்போடு உதவும் போது அதை பார்ப்பவர்கள், காண்பவர்கள் தேவன் நல்லவர் என்று அவரை மகிமைப்படுத்துகளாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, மூன்றாவது, கொடை ஒரு ஆராதனை. பாருங்க, தேவனுக்காக அன்போடு விசுவாசத்தோடு கொடுக்கப்படும் ஒவ்வொரு கொடையும் அவருக்கு பிரியமான ஒரு பலியாக மாறுகிறது. அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் அனுப்பினவைகள் தேவனுக்கு பிரியமான வாசனையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க பலியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நமது கொடை வெறும் பண பரிமாற்றம் அல்ல, அது தேவனுக்கு செலுத்தப்படும் ஆராதனையின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது. ஆமென். நான்காவதாக, கொடை சுவிசேஷத்தின் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை நம்ம நடைமுறையில் காட்டும்போது மக்கள் அந்த சுவிசேஷத்தின் வல்லமையை உணர்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், விசுவாசிகள் தங்கள் உடைமைகளை பகிர்ந்து தேவையுள்ளவர்களுக்கு வழங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்ப கால சபையிலே அந்த அன்பின் பகிர்வாக அவர்கள் விசுவாசத்திற்கு வலிமையான ஒரு சாட்சியாக அவர்கள் இருந்தார்கள். ஆமென். இதை நாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு சபையில் ஒரு ஏழை குடும்பத்திற்கு யாருக்கு தெரியாமல் சில விசுவாசிகள் உணவுப் பொருட்களையும் ஸ்கூலுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி உதவிலாம் செய்தாங்க. அந்த குடும்பம் மனிதர்கள் மூலமாக தேவன் எங்களை மறக்கவில்லை என்று கண்ணீருடன் தேவனை ஸ்தோத்தரித்தாங்க. ஆமென். உதவி செய்தவர்கள் அப்படி அவங்க பண்ணுறதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். உதவி பெற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுவே நம்ம 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் உயிருள்ள அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். இதிலிருந்து நாம் என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன நமக்கு லெசன் கற்றுக் கொடுக்கிறார்? கொடை தேவையுள்ளவர்களின் குறையை நிறைவேற்றுகிறது. ஆமென். கொடை தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை பெருக்க பண்ணுகிறது. கொடை ஒரு ஆராதனையாக செயல்படுகிறது. கொடை சுவிசேஷத்திற்கு வல்லமையான சாட்சியாக செயல்படுகிறது. ஆமென். உண்மையான கொடை மனிதர்களை மட்டுமல்ல, தேவனையும் மகிமைப்படுத்துகிறது. தேவனையே மகிமைப்படுத்துகிறது. மனிதனுக்கு எந்த புகழ்ச்சியோ கனத்தையோ கொடுக்காமல் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கொடையாக இது செயல்படுகிறது.
முக்கியமான நாம் சிந்திக்கிற காரியம், தேவ அன்போடு கொடுக்கப்படும் ஒவ்வொரு கொடையும் ஒவ்வொரு ஹெல்ப்பும் ஒரு தேவை மட்டுமல்ல, பல இருதயங்களில் தேவனுக்கான ஸ்தோத்திரத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் தெளிவாக பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, நாம் நடந்து கொள்கிற விதம் எப்படி இருக்கிறது, நாம் எத்தனை பேத்துக்கு உதவி செய்கிறோம், எத்தனை பேத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா, நம்மளை நாம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நாம் இருக்கும்போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகளாக, மற்றவர்கள் தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறபடியாக நடந்து கொள்ள நாம் ஒரு கருவியாக நம்மளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த சிந்தையோட ஒரு அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறபடி துதிகள் பத்தில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அல்பா உமைகாமனை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம், வாழாக்கமல் தலைவக்கரை துதிக்கிறோம், கீழாக்கமல் மேலாக்கரை துதிக்கிறோம், இருக்கிற தேவனை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளை கூட ஆண்டவரே, இன்றைய ஜீவ அப்பத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவரே அநேக காரியங்களை வெளிப்படுத்தினீரப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் கொடுத்து உதவுகளாக அடுத்து பொருள் ரீதியாகவும் பண ரீதியாகவும் ஆண்டவரே அப்பா, சரீர உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது சரீர ரீதியாக கேர் கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரத்தை ஆறுதல் செய்யும்படியாக ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக பல விதத்திலே ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் பிரோஜனமுள்ள பாத்திரமாக நடந்து கொள்ள எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. அப்பா, இது நிமித்தம் எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உண்மை ஆண்டவரே அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே துதி செலுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஒவ்வொரு நீங்கள் கருவியாக எடுத்து பயன்படுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு அப்பரி விதமாக ஆசீர்வாதத்தை உயர்த்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஏசப்பா உடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. உடைய புதிய கிருபைனால எங்கள் ஒவ்வொரு நிரப்பி ஆசீர்வாதத்தை வழிநடத்திருக்கார். நன்றி செலுத்துகிறோம். எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.